ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு க்ளீனிங் சொல்யூஷன், அதாவது ஆல் பர்பஸ் கிளீனர். அதை நம்ம வீட்லேயே எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் தான் அந்த க்ளீனிங் சொல்யூஷன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். நான் இன்றைக்கி ஒரு பவுலில் தான் இது இப்போ பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். நீங்கள் பவுல் இல்லாட்டி கப்பில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் 1 கப் வினிகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர்னால் நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற வினிகர் தான். இந்த பிக்கிள்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுற அந்த வினிகர் தான் நான் ஊற்றிக்கிறேன். அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா நான் 1 டீஸ்பூன் பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த லிக்விட் தான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லாட்டினா கூட நீங்கள் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கொஞ்சம் ஏதாவது நல்ல ஸ்மெல் வரணும் இல்லையா, அதுக்காக நான் லாவெண்டரோட எசென்ஷியல் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு எந்த எசென்ஷியல் ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணும்போது லைட்டாக ஸ்மெல் வரும் இல்லையா, அதுக்காக. ஸோ ஒரு 20 ட்ராப் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம இனி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு ஃபனல் வச்சு நம்ம ஊற்றினோன்னா சிந்தாமல் ஊற்றிக்கும். இப்போ நம்ம இந்த சொல்யூஷனை ஃபில் பண்ணிட்டோம். ஸ்ப்ரே பாட்டிலில் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு இது எங்கெல்லாம் உங்களுக்கு டர்ட்டியாக இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வைப் பண்ணிக்கலாம். ஸோ இது டெய்லியுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். உங்கள் கிச்சனில் டைல்ஸில் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக அதில் க்ளீன் ஆகும். கண்டிப்பாக இந்த சொல்யூஷனை நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.